Students, good morning. Yes, sir. எல்லாம் வந்தாச்சா? கிளாஸ் போலாமா? Yes. நான் பேசுறது கிளியரா கேக்குதாயா? Yes, sir. Yes, sir. ஓகே, அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல U4BAC ஃபேமிலி வந்து U4BAC. இந்த U4BAC ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஃபேமிலி. எதுனா உங்களுக்கு என்ன பழக்கமான ஃபேமிலின்னா நம்ம அன்றாடமா நம்ம வாழ்க்கையில பயன்பெறக்கூடிய தாவர இனம் தான் வந்து இந்த யூஃபோர்பியேசி. இந்த யூஃபோர்பியேசியில் உங்களுக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்ச தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமணுக்கு செடி. உங்களுக்கு தெரியுதா டயக்ராமு உங்களுக்கு ஷேர் பண்ணுறது? Yes, sir. ஆமணுக்கு செடி, முத்து ஆமணுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கேஸ்டர் ஆயில்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஈஃபோர்பியேசி ஃபேமிலி. கேஸ்டர் ஆயில், ரப்பர் மரம், கீழாநெல்லி, மேலாநெல்லி, அப்புறம் நெல்லி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாவர குடும்பம் சார்ந்தது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய இந்த தாவர இளமேல் ரோசா, இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம கல்லூரியிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாவரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. க்ரீன் கலராக இருக்கும் லீஃபு, அதனுடைய பேஸில் வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் இல்லை ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன சின்ன வீடு மாதிரி பார்ப்பீங்க. ஆஃப்டர் ரெய்னி சீசன் இந்த பிளான்ட் நிறைய வந்துடும். இது தெரியும் உங்களுக்கு. இந்த பிளான்ட் என்ன பிளான்ட் தெரியுதா உங்களுக்கு? இது என்ன பிளான்ட்டியா? குப்பை மேனி. கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குப்பை மேனி பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய மருத்துவ குணம் உண்டு. ஸ்கின் டிசீஸ்க்கு, ஸ்கின் எரப்ஷனுக்கு, இது பல ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் வந்து இந்த லீஃப் வந்து அரைச்சி போடுவாங்க. ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாவரம். இதுதான் ஆமணுக்கு, நம்ம பார்க்கக்கூடிய ஆமணுக்கு பிளான்ட். இந்த பாருங்க, கீழாநெல்லி, கீழாநெல்லி, பில்லாந்தஸ் நிரூரி, இது பில்லாந்தஸ் நிரூரி பிளான்ட்டு. ஸோ ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான் வந்து இந்த ஃபேமிலி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஈஃபோர்பியேசினாக்கா கீழாநெல்லி, ஆமணுக்கு, நெல்லிக்காய், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் வந்து பார்த்தோன்னாக்கா யூஃபோர்பியேசி. So coming back to the material, E4BAC. யாராவது வர வேண்டியிருக்கா? வந்துட்டாங்களா எல்லாம்?
So Euphorbiaceae, division Spermatophyta, subdivision Phanerogames, class Dicotyledons, subclass Monoclamidiae, series unisexual, family Euphorbiaceae. Euphorbiaceae family, Spurge family சொல்லுவாங்க. It is called as Spurge family. Euphorbiaceae is a Spurge family. Series பார்த்தீங்கன்னாக்கா unisexuals. That means what? The plant has either male or female, or male separately, female separately. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா unisexuals. புரியுதா? சப்கிளாஸ் மோனோக்ளெமிடியே. மோனோனாக்க சிங்கிள், கிளெமிடியானாக்க இங்க வந்து பீரியாந்து. இந்த பெட்டல் சப்பல் வந்து தனித்தனியா இல்லாம ரெண்டு சேர்ந்து ஒரே சைக்கிளா இருக்கும், அதான் மோனோக்ளெமிடியே. Dicotyledon, Phanerogames, Spermatophyta already we discussed. The common family of Euphorbiaceae பார்த்தீங்கன்னா castor oil, castor, tapioca. Tapioca என்னன்னு தெரியுதா? Cocoa plant, sir. Cocoa. டேப்பியோக்கானாக்கா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, கப்பக்கிழங்குன்னு சொல்றோமா, அதுதான் வந்து டேப்பியோக்கா. இந்தியன் கூஸ்பெரி, நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றோம்ல, பெருநெல்லி, அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய இந்த தாவர இனம். ரெசினிஸ் கம்யூனிஸ், ஆமணக்கு, கேஸ்டார். ரெசினிஸ் கம்யூனிஸ்னாக்கா ஆமணக்கு. பில்லாந்தஸ் எம்பிளிகா, நெல்லி. பில்லாந்தஸ் எம்பிளிகா, நெல்லி. பில்லாந்தஸ் நிரூரி, பில்லாந்தஸ் நிரூரி, கீழாநெல்லி. கோடியம் வேரிகேட்டம், கார்டன் குரோட்டன்ஸ். அதுதான் நம்ம பார்த்தோம்ல, இந்த லீஃப்ல வந்து பேஸ்ல ஒரு மாதிரி பிங்க் ஆர் ரெட் கலர்ல இருக்கும். மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வீடு மாதிரி ஒரு அடி 1.5 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு காமனான பிளான்ட். சிசா டிஸ்டிகா, அறநெல்லி. அறநெல்லின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம காம்பவுண்ட்லேயோட இருக்கு, நியர் தமிழ் டிபார்ட்மெண்ட். சிக்கா டிஸ்டிகா. ஈஃபோர்பியா எட்ரோஃபில்லா, இளமேல் ரோஜா. ஈஃபோர்பியா எட்ரோஃபில்லா, இளமேல் ரோஜா. காலிஃபா இண்டிகா, குப்பை மேனி. மேனிஹோட் இட்டுலிசிமா, டேப்பியோக்கா, அதுதான் மரவள்ளி. மரவள்ளி கிழங்குன்னு சொல்றோம் இல்லையா, கப்ப கிழங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மேனிஹோட் இட்டுலிசிமா. தென் ஈஃபோர்பியா ஸ்பாசிஃப்ளோரஸ், our garden plant. So these are the some of the common plants belongs to the Euphorbiaceae. The Euphorbiaceae general character, காமனான characters, distinguishing character of Euphorbiaceae பார்க்கும்போது, these plants are normally herb, shrubs and tree. herb வந்து கீழாநெல்லி, shrub வந்து Ricinus communis, trees வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லி. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ஹெர்புலேருந்து ஸ்ரப்லேருந்து ட்ரீ வரைக்குமே வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற தாவரங்கள் வந்து இருக்கு. லீவ்ஸ் ஆர் சிம்பிள், ரேர்லி காம்பவுண்ட். லீவ்ஸ் வந்து சிம்பிள். இப்போ இளமேல் ரோசா, யூஃபோர்பியா வேரிகேட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் லீஃபாக இருக்கு. காம்பவுண்ட் லீஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பில்லாந்தஸ் நிரூரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீஃப் வந்து காம்பவுண்ட் லீஃப். ஸ்டிப்புலேட் மில்கி லேட்டெக்ஸ் பிரசன்ட் இன் தி ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ சில வெரைட்டியில் மட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்கி லேட்டெக்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி லீஃப் அண்ட் ஸ்டெம். while break the stem or while cut the leaf from the plant, you can find the milky latex oozing out from the plant. Inflorescence பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெசிமோஸ், சைமோஸ், ஸ்பெஷல் டைப் ஆஃப் சயாத்தியம். இதில் வந்து ரெசிமோஸ், சைமோஸ் காமனாக இருக்கும். பட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து நீங்கள் முதல்ல நம்ம படிச்சிருக்கோம், சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ். வில் டிஸ்கஸ். ஓகே, இந்த ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ யூனிசெக்சுவல், பிகாஸ் த மேல் ஃப்ளவர் செப்பரேட் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் செப்பரேட் present in the plant. That's what it is, a unisexual plant, flower. And monoecious or dioecious ரெண்டு இருக்கு. Monoecious means
The both sex organs present in the same plant. Dioecious means the sex organs present in separate plant, male plant and female plant. That is called dioecious. Actinomorphic or zygomorphic. சமச்சீர் ஆரச்சமச்சீர் அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கு. ரெகுலராகவும் இருக்கு, irregular-ஆகவும் இருக்கு. And monoclamidious or diclamidious. Monoclamidiae இந்த பிளான்ட்டோட சப்கிளாஸே பார்த்தீங்கன்னாக்கா மோனோக்ளேமிடியா. தட் மீன்ஸ் சிங்கிள் சைக்கிள் ஆஃப் பீரியான். அண்ட் கேலிக்ஸும் கொரோலாவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்புல ஒரே சைக்கிளாக இருக்கும், அதான் மோனோக்ளேமிடியஸ். சம்டைம் ரெண்டு சைக்கிளாக இருந்துச்சுனாக்கா டைக்ளேமிடியஸ். But there is no distinct calyx and corolla. Okay, as you see in other subclasses, that is Gamopetalae, Polypetalae, you won't see distinct calyx and corolla. That is petal sepal னு சொல்லி தனியா உங்களால இந்த குரூப்ல பார்க்க முடியாது, இந்த சப்கிளாஸ்ல பார்க்க முடியாது. You see only the perianth. புரியுதுங்களா? So the perianth may be one or two hole, which is perianth lobe. They are sepaloid or petaloid. அப்படின்னா என்ன? Sepaloid or petaloidனா செப்பல் மாதிரி இருக்கும், பெட்டல் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் எ ரியல் செப்பல் அண்ட் பெட்டல். அண்ட் தே ஆர் ஃப்ரீ ஆர் யுனைடெட். சம்டைம்ஸ் யுனைடடாக இருக்கும், கேமோபெட்டலஸ் கேமோசெப்பலஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யுனைடடாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், விச் இஸ் வால்வேட் அண்ட் இம்ப்ரிகேட் ஈஸ்டுவேஷன். Androecium of male flower consists of one to many stamens. ஸோ இதில் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னு சொன்னோம். ஸோ ஆண்ட்ரோசியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்டேமன் கொண்ட ஒரு ஃப்ளவராகவும் இருக்கும், அல்லது மெனி ஸ்டேமன்ஸ் கொண்ட ஒரு ஃப்ளவராகவும் இதில் இருக்கும். அதே மாதிரி கைனீசியம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ 3 carpal, தட் இஸ் ட்ரைகார்புலரி, சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி. அப்கோர்ஸ் இது வந்து சின்கார்பஸ், தட் இஸ் கார்பஸ் இஸ் கவர்டு. ஸோ சின்கார்பஸ், ட்ரைகார்புலரி 3 கார்பலாக இருக்கும். அதான் முத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 போர்ஷனாக இருக்கும். அந்த ஜெனரலாக அந்த முத்து நீங்கள் லேசாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஃபைண்ட் தி 3 chambers. Inside the 3 chambers, that is called locule. 3 locule consists of the 3 ovules. So that is 3 carpal, which is fixed into the center. That's why it is a axial placentation. Okay. And pollination is by means of insect. Flowers வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். So in order to attract the insect, they get into the flower. So entomophilous. Pollination taking place by means of insect. So it is entomophily. Fruit is capsule. இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த ஃப்ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சூல் ஃப்ரூட்டாக இருக்குது. ஸோ பல்ப்பு இருக்குது, ரெக்மாவும் இருக்குது. அதே நேரத்தில் சீடு வந்து எண்டோஸ்பெர்மியஸ். அதனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ த கேஸ்டர் ஆயில், இன்ஜின் ஆயில் இஸ் extracted from this fruit. It's very good lubricant for engine. So these are some of the common distinguishing character of Euphorbiaceae. Coming back to the distribution, the family consisting of 300 genera and 7,500 species. So இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஃபேமிலி இது. ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருக்கும் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு. ஸோ திஸ் இஸ் தி 4th largest family among the angiosperm. ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்லேயே இது வந்து 4வது பெரிய ஃபேமிலி. அண்ட் இட்ஸ் எ காஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன். யூ கேன் சி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் this plant. As far as vegetative characters concerned, habit is a herb shrub tree. Herbs example Pilanthes neruri, shrubs example Jatropha curcus. காட்டாமனுக்கு சொல்றோம்ல, that is a shrub. ஒரு 2 மீட்டர் ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் உயரமா வளரக்கூடிய பிளான்ட். Pilanthes emblica, resinus, இதெல்லாம் வந்து ட்ரீஸ் அண்ட் கிளைம்பிங் shrubs with stinging nettle. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா செந்தட்டின்னு சொல்லி? இந்த செந்தட்டின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பூனை காய்ச்சல் சொல்லுவோம். அது வந்து அந்த பிளான்ட் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படியே தட்டா ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும்.
ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகிட்டு அப்படி பயங்கரமான இரிட்டேஷனாக இருக்கும், பூனை காய்ச்சல், அது செந்தட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ட்ரேஜியா கெனாபினா. ட்ரேஜியா கெனாபினா. கேட்குறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர் யூ லிசனிங்? Yes, sir. Then many plants shows xerophytic adaptations. இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளான்ட் வந்து ஜீரோஃபைட்டிக் அடாப்டேஷன்ஸாக இருக்குது. ஏன்னாக்கா தீஸ் பிளான்ட்ஸ் நார்மலி லிவ்ஸ் இன் தி ட்ரை கண்டிஷன். ஸோ இட் இஸ் ஏ xerophytic adaptations. We can see so many xerophytic modification in the plant. Example, phylloclade. Leaf வந்து அப்படியே மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெடிலாந்தஸ், ஈஃபோர்பியா, ஈஃபோர்பியா ட்ரிக்கர்லி, ஜைலோஃபில்லா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லோக்ளேடாக மாறி அப்படியே மாடிஃபைடு ஸ்டெம் வந்து ஒரு மாதிரி மாடிஃபை ஆகிட்டு குச்சி குச்சியாக தெரியும். கள்ளிச்செடி, ஈஃபோர்பியா ட்ரிக்கர்லின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்டுக்காக கூட சில பிளான்ட் வளர்ப்பாங்க. நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் முன்னாடி இந்த ஆஸ்பரசீட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வளர்ந்துருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஈஃபோர்பியா ட்ரிக்கர்லி and xylophylla. Latex vessels are present on the stem, leaves, fruits. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால் போன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெம் லீஃப்லாம் இருக்கும். அதை நீங்கள் அப்போ உடைக்கும் போது யூ கேன் ஃபைண்ட் தட் மில்கி லேட்டெக்ஸ். அண்ட் அப்கோர்ஸ் திஸ் பிளான்ட் இஸ் ஃபுல்லி கவர்டு வித் ஸ்பைன்ஸ் அண்ட் பிரிக்கிள்ஸ். சின்ன சின்ன முள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிளான்ட் முழுக்க வந்து இருக்கும் ஒரு சில பிளான்ட்ல, இந்த மெம்பரில். Leaves are simple or compound, alternate opposite, variously, palmately lobed, stipulate. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீஃபாகவும் இருக்குது, காம்பவுண்ட் லீஃபாகவும் இருக்குது, பாமேட்லியாகவும் இருக்குது. இப்போ ரெசினஸ் ஆமனிஸ், அந்த ஆமணக்கு செடியில் லீஃப் பார்த்தீங்கன்னாக்கா பாமேட்லி 5 விரல் மாதிரி தெரியும், பாமேட்லி காம்பவுண்ட். ஓகேங்களா? சம்டைம்ஸ் த ஸ்டிப்புல் இஸ் மாடிஃபைட் அஸ் ஸ்பைன்ஸ், ஹேர்ஸ் அண்ட் கிளான்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஸ்டிப்புல் இருக்கு இல்லையா, ஏடி செடியில், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடிஃபை ஆகி ஸ்டெம்மு மாதிரியும் ஹேர்ஸ் மாதிரியும் இருக்கும். Then this plant has xerophytic character which is modified as a thick succulent plant. This Phyllanthus neruri leaves are small and simple, but they appear to be a compound. One can find the flower of this lower side of leaves, and so the leaves are simple only, not a compound. இந்த ஸ்பிலந்தஸ் நிறுவனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலந்தஸ் நிறுவனம் என்ன தெரியுது அவங்களுக்கு? கீழாநெல்லி. இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. இந்த கீழாநெல்லி செடி பார்த்தாக்கா காம்பவுண்ட் லீஃப் மாதிரி தெரியும், ஆனால் அது காம்பவுண்ட் லீஃப் கிடையாது. எப்படின்னா அந்த லீஃப் வந்து அந்த பிரான்ச் லீஃப் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சு ரிவர்ஸ் பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லீஃப்லெட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளவர் இருக்கும். காம்பவுண்ட் லீஃப்ல அந்த மாதிரி ஃப்ளவர் வராது. சிம்பிள் லீஃப்னாக்கா, இப்போ இதை வந்து சிம்பிள் லீஃபு, இந்த இடத்துல ஃப்ளவர் வருதுனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் லீஃபாக தான் சொல்லணும், காம்பவுண்ட் லீஃப்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ இந்த கீழநெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஃபைண்ட் தி ஃப்ளவர் அரைஸ் அட் லோயர் சைட் ஆஃப் தி லீவ்ஸ், எவ்ரி லீவ்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஏ காம்பவுண்ட் லீஃப். பட் பார்க்கறதுக்கு காம்பவுண்ட் லீஃப் மாதிரி தெரியும், தட் இஸ் நாட் ஸோ. இந்த இருக்கு இல்லையா? So this looks like a compound leaf, Phyllanthus neruri. That is not so. Each leaf has the flower. The flower become a fruit. That's Kila மாறுது. Okay, the floral character of this family பார்க்கும்போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இந்த floral characters. எப்படின்னாக்கா the inflorescence is terminal or axillary. Terminal and axillary. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா there are some plant which has inflorescence at the tip of the stem, which is terminally. Axillary means at the branches or axial region. புரியுதா? So racemose, cymose, special type all are seen in this family. Racemose inflorescence example பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. அதே மாதிரி 1 by 1 பார்க்கும்போது அக்காலிப்பா, இந்த கீழே குப்பை மீன் அக்காலிப்பால பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ்.
You can see the 5 inflorescence. The female flower are present at the base and the male flower on the above. அந்த மஞ்சரி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சரில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும், மஞ்சரின் மேலே வந்து மேல் ஃப்ளவர் இருக்கும். ரெசினஸ் அந்த ஆமணக்கு செடியில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஃப்ளவர் வந்து பேஸில் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் வந்து மேலே இருக்கும். இந்த ரெசினஸ் அதாவது ஆமணக்கு வந்து செடியில் பார்த்தீங்கன்னா நல்ல கொத்தாக இருக்கும், நிறைய குரூப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஃப்ளவர் வந்து கீழே இருக்கும், அந்த மஞ்சளினுடைய கீழ் பகுதியில் இருக்கும். மஞ்சளுடைய மேல் பகுதியில் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஜட்ரோஃபா ஆமணக்கு டைகேசியல் சைம் சென்ட்ரல் ஃப்ளவர்ஸ் இஸ் ஃபீமேல் அண்ட் பெரிஃபெரல் லேட்ரல் ஃப்ளவர்ஸ் ஆர் மேல். அந்த பிரான்ச்சில் சென்டராக இருக்கிற ஃப்ளவர் வந்து ஃபீமேல் ஃப்ளவர், அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தோன்னாக்கா மேல் ஃப்ளவர். ஸோ டிஃப்ரென்ஸ், so many differences in the inflorescence in the euphorbias. In euphorbia என்ற ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ், அதுதான் வந்து என்னன்னாக்கா இந்த சயாத்தியம். You see, this is called சயாத்தியம். The inflorescence is highly condensed and look like a bisexual flower. இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கண்டென்ஸ் ஆகிட்டு சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும், அதுக்குள்ள மேல் ஆந்த்ரிடியம் ஃபீமேல் கைனீசியம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இட் இஸ் எ கண்டென்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ திஸ் இஸ் தி சயாத்தியம். இந்த சயாத்தியம் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் 5 involucre. These are the involucre which formed as a cup-like structure. When you take the longitudinal section LS of this flower, you can find the involucre bract. Inside the bract you find the so many male flower. Each one is male flower. That means each one is antheridium. Then female flower comes out of involucre. இந்த இன்வலூக்கரை தாண்டி வெளியே வரும், இந்த பிராக்டை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வரும், அதுதான் வந்து இந்த ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ இட் ஹாஸ் எ வெரி லாங் ஸ்டைல் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் தி ஓவரி அண்ட் திஸ் தி ஸ்டிக்மா. ஸோ தட் இஸ் தி பெக்குலியர் கேரக்டர். த ஃபீமேல் ஃப்ளவர் இஸ் பெடிசிலேட். ஸோ திஸ் இஸ் தி லாங் பெடிசிலேட் விச் ஆர் நேக்கட்னாக்கா கவர் ஆகாமல் இருக்கிறது நேக்கட். இட் ஹாஸ் எ சின்கார்பஸ் ட்ரைகார்பரி. சின்கார்பஸ்ல கவர் ஆயிருக்கும், சின்கார்பஸ் கவர், ட்ரைகார்பரி, 3 கார்பல் இருக்கு சரிங்களா. ஸோ சின்கார்பஸ், ட்ரைகார்பரி அண்ட் ஆக்சியல் பிளாசன்டேஷன். த ஓவில் இஸ் அட்டாச் டு தி சென்டர், ஸோ இட் இஸ் ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஃபீமேல் ஃப்ளவர் இஸ் சரௌண்ட் பை தி நியூமரஸ் மேல் ஃப்ளவர். இதுதான் ஃபீமேல் ஃப்ளவர். இந்த ஃபீமேல் ஃப்ளவரை சுற்றியும் பார்த்தினாக்கா மேல் ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. Each flower has the stalk. Female flower is surrounded by the numerous male flower which are 5 scarpoid group. Each group of axis is axial or back. The female flower is naked, the presence of single stamen. எப்படி ஃபீமேல் ஃப்ளவர் வந்து நேக்கடாக இருக்கும், அதே மாதிரி மேல் ஃப்ளவரும் நேக்கட். இது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளவர். இதில் வந்து கேலிஸ் கிடையாது, கரோலா கிடையாது, ஒன்லி ஆண்ட்ரிசியம் அல்லது கைனிசியமாக இருக்குது, யூனிசெக்ஸுவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ நேக்கட் ஃப்ளவர். It is considered as a reduced flower because the presence of joint between the stamens of lower pedicel. இதில் வந்து ஸ்டேமன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதை இங்கே தெரியுது உங்களுக்கு தெளிவாக, இந்த இடத்துல ஒரு மார்க்ஸ் தெரிப்பாங்க. இது வந்து ஸ்டாக்கு, அதுக்கு மேலே வந்து ஸ்டேமன், இது ஆந்தர். And this cup-like involucre has the nectar or honey. So honey இருக்கிறதுனால இன்செக்ட் வந்து இந்த ஹனியை செக் பண்ணுறதுக்காக வரும். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி என்டமோஃபில்லஸ். பெடிலாந்தஸ்ன்ற ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னாக்கா irregular சயாத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா irregularவும் இருக்குது சரிங்களா.
So this is the basics of the Cyathea. Female flower, pedicel, the bract joints, அதே மாதிரி bract joint, filament, anther. So this is the male flower anther, female flower oval. You see, this is the floral diagram. Flower பொறுத்த வரைக்கும் யூனிசெக்சுவல், மோனோசியஸ், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஃபோர்பியா, டையூசிஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெலோட்டஸ். ஸோ த நேக்கட், மோனோக்ளைமிடியஸ், சம்டைம் டைக்ளைமிடியஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து கேலிக்ஸ் கரோலாம் இதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சராக இன்வெல்யூக்கராக இருக்குது. ஸோ மோனோக்ளைமிடியஸ் இருக்குது. பீரியாந்த் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 1 or 2 ஓவல்ஸ். சம்டைம்ஸ் இந்த பீரியாந்த் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்கிளாகவும் இருக்கும், இல்லாத 2 சைக்கிளாகவும் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து கேலிக்ஸும் கரோலா இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் ஏ ரியல் கேலிக்ஸ் அண்ட் கரோலா. இட் இஸ் செப்பலாய்டு ஸ்ட்ரக்சர் ஆர் பெட்டலாய்டு ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் இஸ் வால்வேட் ஆர் சம்டைம் இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன். Sometimes perianth is absent in euphorbia. Then androecium, இருக்கக்கூடிய மேல் பார்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த androecium consisting of 1 to many stamens. 1 to many stamens. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பிளான்ட். Stamens are free filamentous and sometimes synandrium, fused இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து Phyllanthus cyclanthera, Anther or Dithecus regiscent longitudinally and apical pores. ஸோ அது மெச்சூரான அந்த ஆன்தர் வந்து இப்படி உடையும் லான்ஜிடியூடனலாக உடஞ்சுனாக்கா லான்ஜிடியூடனல் டெகிசன்ஸ். அப்படி உடஞ்சாதான் உள்ள இருக்கக்கூடிய போலங்கள் சொல்லி வந்து அது வந்து காற்று மூலிமா வந்து மற்ற ஃப்ளவருக்கும் இல்லை இன்செக்ட் மூலமாக மற்ற ஃப்ளவருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கைனீசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் ஃப்ளவர் தேர் ஆர் 3 கார்புலரி, சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி, 3 டிஸ்டிங்க்ட் ஸ்டைல் ஆஃப் தி தட் ஆர் ஃபார்ம்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 கார்புல் இருக்குது, 1 2 3 கார்புல் இருக்குது. ஸோ சின்கார்பஸ், ட்ரைகார்புலரி, வி கேன் ஃபைண்ட் தி டிஸ்டிங்க்ட் ஸ்டைல். புரியுதுங்களா? தென் ஆக்சல் பிளாசன்டேஷன். நீங்கள் டயக்ராம் போட்டுருக்கோங்க. ஜைலோஃபில்லா லீஃப்லேருந்து ஃப்ளவர் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. ஜைலோஃபில்லா, யூஃபோர்பியா ஸ்ப்ளெண்டன்ஸ், இதெல்லாம் வந்து அழகாக வளரக்கூடிய பிளான்ட்டு. யூஃபோர்பியா நியூரி, பில்லாந்தஸ் நியூரி வந்து மெடிசனல் பிளான்ட், ஜாயிண்டிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. யூஃபோர்பியா ஆன்டிகோரம், மேனிகோ டிட்ரிசியம், அதான் வந்து மரவள்ளி கிழங்கு. ரெசினஸ் கம்யூனிஸோட ஸ்டேமன்ஸ், ஆமணுக்கு செடியோட ஃப்ளவர் இன்ஃப்ளாரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஃபைண்ட் லைக் திஸ் ஸ்டேமன்ஸ். ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் தி பிளான்ட் கால்டு Phyllanthus cyclanthera. இதை நீங்கள் ரோட் சைட்லாம் கூட நிறைய பார்ப்பீங்க. சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளான்ட்டு போய் லேசாக உடச்சி அது வந்து ஒரு மாதிரி மில்க் மாதிரி வரும், சோப் சொல்யூஷன் மாதிரி வரும். அந்த சோப் சொல்யூஷனை ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஹோலில் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளோ பண்ணினா காதில் போதுனாக்கா பபுள் பபுளாக வெளியே வரும். ஸோ இட் இஸ் ரொம்ப காமனான பிளான்ட். இது புரோட்டான் மாதிரி. இதோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து Phyllanthus cyclanthera. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் ஃப்ளவர் வந்து பேஸில் இருக்குது, மேல் ஃப்ளவர் வந்து டாப்பில் இருக்குது. இன்ஃப்ளாரசன்ஸ் திஸ் இஸ் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் which has female flower at the bottom, male flower at the top. See, this is the male flower. This is the male flower LS, and this is the female flower. புரியுதுங்களா? சம்டைம்ஸ் இந்த பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹனி செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஹனி கிளாண்ட்ஸ். ஸோ த மேல் ஃப்ளவர் ஹேஸ் ஒன்லி ஆந்த்ரீடியம், ஃபீமேல் ஃப்ளவர் ஹேஸ் ஒன்லி கைனீசியம் கார்புலரி. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கைனீசியம் இல்லை, இதில் வந்து ஆண்ட்ரீசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் ஏ யூனிசெக்சுவல் ஃப்ளவர். நீங்கள் கேட்கல என்ன சார் இங்கே வந்து 2 சைக்கிள் போட்டிருக்காங்க, அப்போ கேலிக்ஸ் இருக்கு கரோலா இருக்கான்னு சொல்லி. கேலிக்ஸ் கரோலா மாதிரி இருக்கும், ஆனால் கேலிக்ஸ் கரோலா கிடையாது. இட்ஸ் எ பீரியாந்த். ஏன்னா இது மோனோக்ளைமிடியன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அது பீரியாந்த். 2 சைக்கிள் தான் அப்படி தெரியுது.
ஓகே. இந்த பிளான்ட்டோட பாலினேஷன் பொறுத்த வரைக்கும் என்டமோஃபிலி பிகாஸ் ஃப்ளவர் இஸ் அட்ராக்டிவ். ஸோ பிராக்ஸ் இந்த இன்டர்லோக்கல்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஹனி இருக்கிறதுனால இன்செக்ட் வந்து ஹனியை சக் பண்ணி வரும். ஸோ என்டமோஃபில்லஸ். ஃப்ரூட்ஸ் கேப்சூல் ரெக்மா. சீட்ஸ் ஆர் எண்டோஸ்பர்மஸ் அண்ட் கார்னிகுலேட். கார்னிகுலேட்னாக்கா அந்த முத்து இருக்குது இல்லையா, முத்து அந்த அந்த ஃப்ரூட்ல எடுத்துட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஷேப்ஸ் ஒரு லைன் டிசைன்ஸ்லாம் இருக்கும் அந்த முத்து மேல. ஸோ தட் இஸ் தி கார்னிகுலேட். எண்டோஸ்பர்மஸ் நல்ல என்ன சொல்றது, எண்ணெய் வித்து சீடு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் வரும். அந்த ஆயில் வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்கா மேனிஹோட் இக்லிசிமா மரவள்ளி கிழங்கு. த டியூபர் ரூட் ஆர் எடிபிள் கண்டென்ஸ் ஸ்டார்ச். இந்த சேலம், தருமபுரி, திருப்பூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா இந்த மரவள்ளி கிழங்கு கல்டிவேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு கல்டிவேட் திஸ் tapioca or starch. And Phyllanthus emblica, நெல்லி, rich in vitamin C for pickle. And Cicatrica aranelli, fruits are edible. And Ricinus communis, castor oil. So it is also medicinal and economic important. Ricinus communis வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த castor oil வந்து ஆயில் வந்து எடுக்கிறாங்க அந்த சீட்லேருந்து. It is also used as a medicinal purpose, lubricant and laxative. And Sapium sebiferum, wax is obtained from the seed or candle preparation. ஒரு மாதிரி வேக்ஸ் வந்து தயார் பண்ணுறாங்க இதுலேருந்து, இந்த பிளான்ட்லேருந்து. சப்போஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியலாக வச்சுக்கலாம். Phyllanthus neeruri, கீழாநெல்லி, normally used for jaundice. Califa indica, குப்பைமேனி, it's a medicinal plant. Hevia brasiliensis, para rubber, ரப்பர் தயாரிக்கிற மரம். அப்புறம் மேனிகோல்ஸ் கிளாசியோலி, செராலப்பர். சம் பார்ட் ஆஃப் ரப்பர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணலாம். அலுமினியம் போர்டி, tongue oil is extracted from the seed, is used for lubricant for manufacturing of soap. இந்த சோப் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். அலுமினியஸ் லாசிஃபெரா ஷெலாக். ஸோ இந்த இன்செக்ட் இஸ் lives in this plant. That shellac is normally produced from the Aluletus lacifera. சில இன்செக்ட் வந்து இதில் வளர்ப்பாங்க. இதில் வளர்த்து ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ பட்டுப்புழுலாம் வளர்க்கறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. தென் யூஃபோர்பியா எட்ரோஃபில்லா, போயினோசிடம் பல்சரிமா, யூஃபோர்பியா ஸ்ப்ளெண்டின்ஸ், ஜெட்ரோஃபா, கோடியம் வெரிகேட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். தென் செந்தட்டி ட்ரேஜியா கனாபினிஸ், இட் இஸ் ஹைலி ஸ்டிங்கிங் நெட்டில்ஸ். அப்படியே வந்து இந்த பிளான்ட்ல ஏன் நமக்கு அந்த இரிட்டேஷன் வருதுன்னா, இந்த பிளான்ட் முழுக்க மைனூட் ஹேர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஸ்டிங்கிங் நெட்டில்ஸ். அது என்ன பண்ணக்கா நம்ம மேலே பட்டோடனே நம்ம ஸ்கின்ல வந்து மைனூட் போர் இருக்கும், துளைகள் இருக்கும், வேர்வை துளைகள் இருக்கு இல்லையா, அந்த வேர்வை துளைகள் போய் இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹேர் வந்து போயிட்டு டெபாசிட் ஆகும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கின்னு வந்து ஏதோ ஃபாரின் மீட்டர் உள்ள வந்துடுச்சு, அதை வெளியேற்றணுன்றதுக்காக என்ன பண்ண ரியாக்ட் பண்ணும். எல்லா பிளட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த செந்தட்டி பட்ட இடத்துல வந்து நின்றுடும். ஸோ அப்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரெட் கலராக இருக்கும். இதுதான். ஸோ ரொம்ப அதை நீங்கள் அனுபவிச்சோன்னா தான் அதனுடைய இரிட்டேஷன் வந்து எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரியும். தென் கமலா டை, ஆரஞ்சு கலர் டை வந்து பார்த்தீங்கன்னா மெலோட்ரோஸ்ன்ற பிளான்ட்லேருந்து ஃப்ரூட்லேருந்து இருக்கிறாங்க. இல்லை, ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி யூஃபோர்பியாசி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாக்கா நீங்கள் கேட்கலாம், இல்லை படிங்க.